வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நாங்கள் வந்து ஆனோன்னு சொல்லுவோம் குழம்பு. எல்லாருக்காக நான் வந்து குழம்புனே சொல்கிறேன். இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம செடியிலேருந்தே ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு பாவக்காயாக இருந்துச்சு. அதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுடலாம். உள்ளே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. உள்ளே விதையே இல்லை பார்க்க. எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆணத்தில் வந்து வதக்கையில் இதுதான் ஈஸியாக இருக்கும். லேசாக கட் பண்ணியிருந்தோம்னா தான். எல்லாத்தையும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெங்காயம் நறுக்கி நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. வந்து கட் பண்ணிவிட்டேன் சின்ன சின்னதாகவே. இது வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் பாவக்காய் எடுத்துருக்கேன். அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள், புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். கருவாடு போட்டு வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் புளியானம் இந்த மாதிரி ஆன வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் பொரிஞ்சோன்னே வந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் சேர்த்து அந்த வெங்காயம் சேர்த்து வதக்கியிலே அந்த எண்ணெயிலே வந்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது ரெண்டையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இடையில கோழி குஞ்சு கத்துற சவுண்ட்லாம் கேட்கும். நான் எவ்வளோ தான் வெளில வந்து வீட்டில் வந்து வாய்ஸ் கொடுத்தாலும் அந்த சவுண்டு கேட்க தான் செய்யுது. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு சின்ன துண்டு கருவாடு எடுத்து வச்சு அந்த கருவாடையும் போட்டுட்டேன். அதோட வந்து பச்சை மிளகா, தக்காளி இதையும் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ஒரு பக்கம் போனால் பசங்க கத்துறானுங்க. ஒரு பக்கம் கிச்சனில் வந்தோம்னா கோழி கொஞ்சம் அந்த சைடு தான் இருக்கணும், அதுங்க சவுண்டு போடுதுங்க. இதையும் இது பண்ணிக்காமல் என் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். இது ரெண்டு மட்டும் இப்போ எதுக்கு எண்ணெயில் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு கப் பாவக்காய் சேர்த்துருக்கலாம். அதையும் வந்து நல்லா வெங்காயம், தக்காளி இந்த எல்லாத்தோடையும் வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். புளியானம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் இருக்குது, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாவக்காயோட. நல்லா வந்து எண்ணெய் தெரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் மேலே பாவக்காயெல்லாம் வதங்கி. இப்போ இதில் வந்து ஒரு கப் இந்த புளி காய்ச்சல் எடுத்து வச்சிருந்தல அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பாவக்காயை வந்து வேக விட்டுறலாம். நல்லா கொதித்து வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தனால நான் உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஆனால் எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தான் தண்ணி, நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற வேணாம் இந்த ஆனத்துக்கு. பாருங்கள், தேங்காய் ஊற்றாமே இவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் கெட்டியாக. நல்லா பாவக்காயெல்லாம் வெந்துருச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. கருவாடு எண்ணெயிலே வதக்கனால முழுசாகவே இருக்கும், கரைஞ்செல்லாம் போயிடாது. இன்ஷால்லா நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுற்றி கிண்டி விட்டுட்டு பாருங்கள், சூப்பரான வந்து ரெடி ஆகிடுச்சு புளியானம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.